பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அது ஒரு அழகான குளம். அங்க வாத்து தன் குஞ்சுகளோட நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த குஞ்சுகளும் தன் தாயை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு தலையை தண்ணிக்குள்ள போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. வாத்து தூரத்துல ஒரு அன்னப்பறவை வர்றதை பார்த்துச்சு. அதுக்கு தன்னுடைய தோழி அன்னப்பறவை மாதிரியே தோணுச்சு. ஆமா, அவளே தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காரணம் இல்லாம தாங்கிட்ட சண்டை போட்டுட்டு போனவ தான் இப்பதான் வரா அப்படின்ட்டு மனசுல நினைக்கும் போது பக்கத்துல கூடவே அன்னப்பறவையோட குஞ்சுகள் வர்றதை பார்த்துட்டு, ஓ, அவளுக்கும் நம்மள மாதிரியே கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. அன்னப்பறவை தன் குஞ்சுகளோடு இந்த குளத்துக்கு வந்த உடனே ஒரு குஞ்சு கேட்டுச்சு, அம்மா, நம்ம பெரிய குளத்துல இருந்தோம், இப்ப எதுக்கு இந்த சின்ன குளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அன்னப்பறவை பொறுமையா தன் குஞ்சை பார்த்து சொல்லிச்சு, அம்மா, அந்த இடத்துல இப்போ சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அது இல்லாம இங்க தான் அம்மா வளர்ந்தேன். இது ஒரு இயற்கை குளம் அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்டோன்னே அந்த அன்னப்பறவைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ, நீங்க இங்க தான் வளர்ந்தீங்களான்னு வேகமா தண்ணிக்குள்ள நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னப்பறவை நீந்தும் போது தான் கவனிச்சிச்சு தூரத்துல வாத்து நீந்திட்டு இருக்கிறத. இதை பார்த்தோன்னே அன்னப்பறவைக்கு கோவம் சுருன்னு ஏறிடுச்சு. ச்சே, எவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவ முகத்துல முழிச்சிட்டோமே அப்படின்னு வாய் விட்டு கத்திடுச்சு. இதை கேட்ட அன்னப்பறவை குஞ்சு, அம்மா, நீங்க யாரை பத்தி சொல்றீங்க அப்படின்ட்டு அம்மா எந்த பக்கம் பார்த்து சொன்னாங்கன்றதை பார்க்கும்போது அங்க தூரத்துல வாத்து நீந்திட்டு இருந்துச்சு. அம்மா, அந்த வாத்து ஆண்டியை பத்தியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த குஞ்சு. உடனே அன்னப்பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏய், சும்மா போடி அந்த பக்கம், வந்துட்டா ஆன்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு தான் குஞ்சுகளை வேற பக்கமா கூட்டிட்டு போச்சு. இத வாத்து கவனிச்சிருச்சு. தான் மேல இன்னமும் அன்னப்பறவை கோவமா இருக்குன்ட்டு அது இந்த பக்கமாவே நீந்திட்டு இருந்துச்சு. அன்னப்பறவை அந்த பக்கமா நீந்திட்டு இருந்துச்சு. ஆனா கவனம் ஃபுல்லா வாத்தோட வீடு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புச்சு. வாத்து அந்த கரை ஏறி அந்த பக்கமா போறத கவனிச்சுச்சு. ஓ, அது அந்த பக்கமா இருக்கா, ரொம்ப நல்லதா போச்சு, அப்ப நம்ம இந்த பக்கமா இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு தான் குஞ்சுகளை கரை சேர்த்து அங்க ஒரு நல்ல இடத்த பார்த்து அதுக்கு இருப்பிட அமைச்சுக்கிச்சு. இப்படி வாத்தும் அன்னப்பறவையும் ஆளுக்கு ஒரு பக்கத்தை பிரிச்சுக்கிட்டாங்க, பாக பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாள் எதிர்பார்க்காம ரொம்ப வேகமா மழை வந்துருச்சு. உடனே வாத்து தன் குஞ்சுகளை சீக்கிரம் சீக்கிரம் கரையேறுங்க கரையேறுங்கன்னு கரையேற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. வீட்டில் போன பிறகுதான் பார்த்துச்சு, அதுல ஒரு குஞ்சு அன்னப்பறவையோட குஞ்சு. அந்த அன்னப்பறவையின் குஞ்சும் அப்பதான் கவனிச்சிச்சு, இது நம்ம வீடு இல்ல, இது வாத்து ஆண்டி வீடுன்னு. ரொம்ப பயந்துருச்சு. உடனே வாத்து அந்த அன்னப்பறவை குஞ்சை பார்த்து சொல்லிச்சு, வாமா, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழகால அதோட மேல இருந்த தண்ணியை அந்த மூக்கால கிளீன் பண்ணி விட்டுச்சு. அது அந்த அன்னப்பறவை குஞ்சுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க ரொம்ப அன்பா இருக்காங்களே அப்படின்னு மனசுல நினைச்சிச்சு. நினைக்கிற அதே நேரத்துல வாத்து தன் சிறகை விரிச்சுக்கிட்டு அந்த அன்னப்பறவையோட குஞ்சை பார்த்து, வாமா, நீயும் வந்து இங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. தான் குஞ்சுகளோட அந்த அன்னப்பறவை குஞ்சையும் வச்சு சேர்த்து அணைச்சிக்கிச்சு. அந்த வெளியே இருந்த குளிருக்கு அந்த கதகதப்பு அதுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. எப்போ தூங்குச்சுன்னே தெரியாம நல்லா தூங்கிடுச்சு. விடிஞ்ச உடனே வாத்து தன் குஞ்சுகளையும் அந்த அன்னப்பறவையின் குஞ்சையும் பார்த்து சொல்லிச்சு, நான் வெளியே போய் உணவு கிடைக்குதான்னு பார்க்குறேன், இன்னும் மழை விடலை, நான் வரும்போது உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வருவேன், தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிட்டு போச்சு. வெளியே போய் கொஞ்சம் சின்ன மீனுங்க என்னென்ன கிடைச்சிச்சோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டில் தன் குஞ்சுகளோட அன்னப்பறவை குஞ்சும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த பார்த்துச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உணவு கொடுத்துச்சு. அன்னப்பறவையோட குஞ்சும் சாப்பிட்டுச்சு. இன்னும் கேட்டா கொஞ்சம் அன்னப்பறவை குஞ்சுக்கு ஸ்பெஷலாவே கவனிச்சிச்சு வாத்து. ரொம்ப சந்தோஷமா அந்த நாள் போச்சு. அடுத்த நாள் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்துச்சு. உடனே வாத்து சொல்லிச்சு அந்த அன்னப்பறவை குஞ்சை பார்த்து,
உங்க அம்மா கண்டிப்பா தேடுவாம்மா. நான் இந்த கரை வரைக்கும் வரேன். அதுக்கப்புறமா நீ நீந்தி வீட்டுக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆண்டி நான் பத்திரமா போயிடுவேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாத்துக்கு முன்னாடி அது இறங்கி அந்த குளத்தை நீந்தி அந்த பக்கமா போச்சு. தனியா வர அன்னப்பறவை குஞ்ச பார்த்த உடனே அன்னப்பறவை, ஏய் எங்கடி போயிருந்த 2 நாளா அப்படின்னு கத்துச்சு. உடனே இந்த அன்னப்பறவை குஞ்சு, அம்மா நானு அங்கதான் நான் பாதுகாப்பா தாம்மா இருந்தேன், அவ்வளவுதான். குழந்தை பாதுகாப்பா இருந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அன்னப்பறவை மேற்கொண்டு எதுவும் கேட்கல. சரி இந்த பக்கமா வா, அதுக்கு தான் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ன்றது அப்படின்னு திட்டிட்டு தன்னுடைய குஞ்சுகளோட இந்த பக்கமா நீந்திட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அந்த பக்கமா போலான்ட்டு அது அந்த பக்கம் போனோன்னே வாத்தோட ஒரு குஞ்சு தெரியாம இந்த பக்கம் வந்துருச்சு. உடனே வேகமா அன்னப்பறவை இந்த பக்கம் வரவும் வாத்து ஐயோ நம்ம குஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அது வேகமா அதை கூப்பிட வரவும் கரெக்டா அன்னப்பறவையும் வாத்தும் ஒண்ணா மீட் பண்ணிட்டாங்க. உடனே அன்னப்பறவை, ஏய் இங்க எதுக்கிட்டு இங்க வந்த, தேவையில்லாம வரியா பிரச்சனைக்கு அப்படின்னு கத்துச்சு. உடனே அந்த வாத்துக்கிட்ட இருந்துச்சே அந்த அன்னப்பறவை குஞ்சு வேகமா ஓடியாந்து, அம்மா என்ன பண்றீங்க நீங்க, ஏன் அந்த ஆண்டி கத்துறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது, அதிக பிரசங்கியா வராத அப்படின்னு அப்படின்னு தன்னோட குஞ்ச சத்தம் போட்டுச்சு. உடனே அந்த அன்னப்பறவை குஞ்சு தன் தாயை பார்த்து சொல்லுச்சு, அம்மா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, இந்த 2 நாளும் அந்த ஆண்டி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, எவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, சொல்ல போனா அவங்க குஞ்சுகளை விட என்னத்தான் ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னப்பறவைக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்ன சொல்ற, இந்த 2 நாள் அவகிட்டயா இருந்த? ஆமாம்மா, இவங்க தான் என்னை அணைச்சி அணைச்சி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அன்னப்பறவைக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த அன்னப்பறவையோட குஞ்சு இன்னொரு காரியத்தை சொல்லுச்சு. நீங்க தாம்மா இப்படி பேசுறீங்க, கசப்பை இன்னும் மனசுல வச்சிருக்கீங்க, ஆனா அந்த ஆன்ட்டி எவ்வளவு அன்பா பேசினாங்க, என்னை எப்படி விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் கன்னத்துல யாரோ தன்னை அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் தான் காரணம் இல்லாம கசப்பை இன்னும் வச்சிட்டு இருக்கேன், நான் எதுக்கு சண்டை போட்டேன், நான் ஏன் இவளை பகைச்சேன், ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அன்னப்பறவை வாத்துக்கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடுமா, நான் உன்னை தெரியாம கோச்சுக்கிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுச்சு. வாத்துக்கு ஒரே சந்தோஷம், தன்னுடைய தோழி தன்னிடத்துல மன்னிப்பு கேட்டது அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் போட்டோமா, நீ என்ன மன்னிச்சிட்ட இல்ல அப்படின்னு பதிலுக்கு வாத்து கேட்டுச்சு. அப்புறம் என்னங்க, 2 பேரும் கூடி சந்தோஷமா அந்த குளத்துல நீந்தி நீந்தி வந்தாங்க. என்னங்க, நம்மளும் அப்படி நம்ம சொந்தத்துக்கிட்டையும் நட்புக்கிட்டையும் கோவமா இருக்கிறோமா, தேவையில்லாத கசப்போடு இருக்கிறோமா? பைபிள்ல ஒரு அழகான வசனம் சொல்லுதுங்க. மத்தேயு 18:35, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். என்னங்க, மன்னிக்க நீங்க ரெடியா? God bless you all.